தூக்கங்களை தூக்கிச் சென்றாய், ஏக்கங்களை தூவிச் சென்றாய். உன்னை தாண்டி போகும்போது வீசும் காற்றின் வீச்சு வேறு. நெல் என்று நீ சொன்னால் என் காலம் நகராதே. நீ சூடும் பூவெல்லாம் ஒருபோதும் முதிராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ரொம்ப நாள் ஆயிடுச்சு லாங் வீடியோஸ் எல்லாம் போட்டு. எனக்கு வந்து கொஞ்சம் சில காரணங்கள்னால, தவிர்க்க முடியாத காரணங்கள்னால லாங் வீடியோஸ் எல்லாம் போட முடியல. இனிமேல் வந்து ரெகுலராக லாங் வீடியோஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிருவேன். இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. ஓகே, இப்போ வந்து நம்மளோட கிச்சன் மேக் ஓவர் வந்து கிச்சன் மேக் ஓவர்னு சொல்ல முடியாது, கிச்சன் கவுண்டர் டாப் வந்து நிறைய பேர் காமிக்க சொல்லி கேட்குறீங்க. ஷார்ட்ஸில் பார்த்துட்டு அங்கே என்ன இருக்கு காமிங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க. அவங்களுக்காகவும் ப்ளஸ் புதுசாக வரவங்க பார்க்கணும் அப்படிங்கறதுக்காகவும் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சீக்கிரமாக முடிச்சிடுறேன். அவ்வளோதான். சரி, இப்போ டக்குன்னு வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு கிட்ட வச்சிருக்க அந்த கவுண்டர் டாப் கிட்ட என்னென்ன இருக்குங்கிறத சொல்லிடுறேன். இது வந்துட்டு ஒரு கட்டிங் போர்டு தான். ஆக்சுவலாக இது வந்து உடஞ்சிருச்சு கீழே விழுந்து. ஆனால் எனக்கு தூக்கி வீசுறதுக்கு மனசு இல்லை அப்படிங்கிறனால அப்படியே வச்சிருக்கேன். இது வந்து இந்த ஸ்பூன் ரெஸ்டர், கரண்டி எல்லாம் ஏதாவது நம்ம சமைச்சிட்டு கரண்டி எல்லாம் இங்கே ஹோல்ட் பண்ணுவோம்ல, அதுக்காக இங்கே வச்சிருக்கேன். இந்த ஒரு தட்டு வந்து அதுக்காக வச்சிருக்கேன். ஏன்னா செராமிக்ல வச்சு இங்கே கைப்பட்டு எப்படியும் எனக்கு இங்கே ஸ்பேஸ் இல்லை, உடஞ்சிருங்கனால இங்கே ஃபர்ஸ்ட் இந்த தட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டிஷ்யூ, எப்பயுமே இந்த டிஷ்யூ ஹோல்டர் இங்கே இருக்கும். ஏதோ ஒன்று டக்குன்னு சிந்திருச்சு அடுப்பில், ஏதோ ஒன்றுனா டக்குன்னு எடுத்து தொடச்சிக்கோ. இதுலேயே வந்து இந்த டூத் பிக்கும் போட்டு வச்சுக்கலாம். 2 in 1 வாங்கியிருந்தேன். அப்படியே அடுத்து வந்தோம்னா இங்கே ஒரு ஆர்கனைசர் ஒன்று வச்சுருக்கேன். இது எல்லாமே மோஸ்ட்லி இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மீஷோலேருந்து வாங்கினது தான். இந்த ஆர்கனைசரில் என்ன வச்சுருக்கேன்னா, கீழே பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இந்த டிஷ்யூ பாக்ஸுக்கு பின்னால் வந்து ஒரு கப்பில் ஒரு பிளாஸ்டிக் இது போட்டு வச்சுருப்பேன். இந்த கப்பு வந்து ஆக்சுவலாக ஹேண்டில் உடஞ்சிருச்சு, ஆனால் தூக்கி வீசுறதுக்கு மனசு இல்லை அப்படிங்கறனால அதில் ஒரு பிளாஸ்டிக் இது போட்டு, இந்த ஓம் வந்து ஒரு கீச்செயின்லேருந்து அதுவும் பிஞ்சிச்சு. சரி இருக்கட்டும், நம்மளுக்கு சுற்றி எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறனால எல்லா பக்கமும் முருகர் இருக்கும், இது கிச்சன்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்துட்டு சாம்பிராணி வைப்போம் இல்லையா, அது எப்பயுமே ஒரு சாம்பிராணி சாமி கும்பிடும்போது ஒன்று இங்கே பற்ற வச்சிருவோம். அதுக்காக இது வந்துட்டு கொஞ்சமாக இந்த தோசைக்கு இதுக்கெல்லாம் ஊற்றுவோம் இல்லையா, அதுக்காக எண்ணெய் இதில் ஊற்றி வச்சிருக்கேன். இது உங்களுக்கு தெரியும், மேஷர். அப்புறம் வந்துட்டு நெய் டப்பா இது இங்கே வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் ஃப்ளவர், இதுக்குள்ளே வந்துட்டு இந்த கை பிடிப்போம் இல்லையா அது, அதுக்கப்புறம் லெமன் ஸ்குவீஸ் பண்ணுறது, தேங்காய் எடுக்கிறது, இந்த லைட்டர் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஷார்ட்ஸில் பார்த்துட்டு. இது மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். 160 ரூபாயோ 180 ரூபாயோ நினைக்கிறேன். சார்ஜ் போட்டு வச்சுக்கலாம். நம்ம சார்ஜ் ஒன்ஸ் போட்டு வச்சோம்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் கிட்ட வரும். அப்புறம் இதில் வந்துட்டு கடலெண்ணெய், அதுக்கப்புறம் இங்கே தேன் பாட்டில் வச்சுருக்கேன். இது வந்துட்டு இது இப்போ ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். இதுவும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஆயில் பாட்டில். இது கரெக்டாக இருக்கு இந்த தோசைக்கு, இந்த இட்லி இதுக்கெல்லாம் குழி தட்டுல ஊத்துறதுக்கு, அதில் ஊற்றி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்குலாம் இது நல்லா இருக்கு. இது 100 ரூபா என்னமோ சொல்லி வாங்கி, இந்த பிளாஸ்டிக்ல ஃபைபர், இதுவும் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இதுல வந்துட்டு கடலெண்ணெய், நல்லெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், தேங்காய் எண்ணெய் அடிக்கடி தீந்துரும் அப்படிங்கறனால அது மட்டும் பிளாஸ்டிக் பாட்டில் வாங்கி வச்சிருக்கேன். அவ்வளோதான். இந்த ஆர்கனைசர்ல வச்சிருக்கிறது இது மட்டும்தான். அப்புறம் இங்க வந்துட்டு சின்ன இடிகள் ஒன்று வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது கத்தி பூரா ஒரு 4 வருஷமா சேர்த்த கத்தின்னு வச்சுக்கோங்களேன். பழசு கொஞ்சம் இருந்து அதெல்லாம் வந்து கிளட்டர் பண்ணிட்டேன், வேண்டாததுக்கு போட்டேன். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த சுவிட்ச் போர்டுக்கு வைக்கிற பாக்ஸ். நாங்கள் இங்கே வீடு ரெனோவேட் பண்ணும்போது ஒன்று இருந்துச்சு. கரெக்டாக இந்த சாப்பிங் போர்டெல்லாம் வைக்கிற கலவா இருந்ததுனால அதை வந்து நான் அது கலவா யூஸ் பண்ணிக்கிட்டேன். இங்கே வைக்கும்போது டக்கு டக்குன்னு அதை எடுப்போமா, என்ன பிஸ்குப்பட்டாலும் டக்கு டக்குன்னு கழுவி வச்சுக்குவோம். அதனால சரி இதை அடுப்பிக்கிட்டு இந்த பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சிருக்கேன். இது ஒரு கட்டிங் போர்டு. அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒன்று இருக்கு. இது ரொம்ப பழசு, முன்ன வாங்கினது. 3 கட்டிங் போர்டு வச்சிருக்கேன் இங்கே. அப்புறம் உப்பு ஜாடி எப்பயுமே வந்து நம்ம ரைட் சைடு தான் வைக்கணும். நம்ம நின்று சமைக்கும் போது நம்மளுக்கு ரைட் சைடில் இருக்கணும். கல்லுப்பு அந்த மூலையில் இருக்கணும், சால்ட்டிங் இருக்கணும். அது சும்மா அங்கே வந்து மணி பிளான்ட் டெக்கரேஷனுக்கு வச்சிருக்கேன். அப்புறம் இதெல்லாம் வந்து நானே வந்து வரைஞ்சது. அவர் கிச்சன் இஸ் ஆல்வேஸ் சீசன்ட் வித் லவ். அப்புறம் பி பாசிட்டிவ். எப்பயுமே இங்கே வந்தால் மைண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கறக்காக அதை பார்த்துட்டே சமைக்கும் போது ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அதுக்காக அங்கே வச்சிருக்கேன்.
அப்புறம் மேலே அப்படியே அடுப்புக்கு மேலே பார்த்துட்டோம்னா இந்த டிசைனர் இதுவும் வந்து டெக்காரும் பார்த்துட்டிங்கன்னா மீஷோல இருந்து தான் வாங்கியிருந்தேன். அது சும்மா நான் மேலே அந்த ஒரு இது மாதிரி இருந்தது நாட் மாதிரி அதில் போட்டு அப்படியே கட்டி விட்டேன். அதுக்கு அந்த பக்கம் வந்தீங்கன்னா எப்பயுமே இங்க வந்து மஞ்சள் குங்குமம் வைப்பேன். அதுக்கப்புறம் வந்து மணி பிளான்ட் இது ஒரு வேண்டாத கூட ஒன்று இருந்தது. அதுக்குள்ள சின்னதா ஒரு மணி பிளான்ட் வச்சு அதில் ஒரு பிளாஸ்டிக் ஆர்டிஃபிஷியல் இதை வச்சு அப்படியே அதுவும் வந்து தொங்க விட்டாச்சு. நிறைய பேர் வந்து கிச்சன் வந்து என்ன இப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க. இது வந்து பழைய காலத்து சிம்னி. முதல்ல அந்த காலத்து வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கு. இப்பயும் நிறைய கேரளா சைடு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்னிஸ் இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு. இந்த புகையில நின்று சமைக்கிறது அப்படியெல்லாம் இல்லை. நல்லா கன்வீனியன்ட்டா இருக்கு. நான் இங்க நின்று சமைக்கும் போது எனக்கு மேக்சிமம் புகை அந்த மாதிரிலாம் தெரியாது. அதனால உபுசமாவும் இருக்காது. மெயினா நல்லா காத்தோட்டமா இருக்கும். இது மேல வந்து நான் தனியா எப்படி கட்டியிருக்காங்க என்னங்கிறது அது இன்னொரு நாள் வீடியோ எடுத்து போறேன். அதனால எனக்கு மேல இருந்து ஏர் ஃப்ளோ வரும், இங்க இருந்து போற ஏர் அப்படி பிரிச்சு கொடுக்குங்கறனால எனக்கு உபுசு அடிக்காது. மெயினா எவ்வளவு சமைச்சாலும் அந்த வெக்கைங்கிறது அடுப்புக்கிட்ட எனக்கு தெரியாது. அவ்வளவுதான். இதுதான் வந்து நான் கவுண்டர் டாப்ல வச்சிருக்கிறது. இப்போ அடுப்புக்கிட்ட வச்சிருக்க கவுண்டர் டாப் என்னன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நேராக வந்தோம்னா இங்கே இந்த ஒரு பார்டர் மாதிரி இருக்கும். இங்கே வந்து சிங்க் இருக்குது. இதுக்கப்புறம் இந்த பாத்திரங்களையும் இப்போதைக்கு வச்சுருக்கேன். அப்புறமா வந்து நான் இதை தூக்கி அங்கே வச்சுருவேன். ஏன்னா எனக்கு ஸ்பேஸ் கிடையாது. எனக்கு என்னோடய கவுண்டர் டாப்பே இவ்வளோ தான். இங்கே தான் வச்சு நான் எல்லாமே பண்ணிக்கணும். அதனால் இதை வந்து இப்போதைக்கு இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருக்கேன். இது மிக்சியெல்லாம் இங்கே அரைக்கும் போது பட்டு ஒரு மாதிரி தெரிக்குது. இதில்னா பேப்பராக இருக்குது, க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஸ்டிக்கர் வாங்கி ஒன்று ஒட்டியிருக்கேன். இந்த டேபிள் வந்து நான் டிவி ஃபஸ்ட்டு நாங்கள் கல்யாணம் ஆன புதுசில் டிவி வச்சுருந்தோம். இப்போ வந்து அந்த செவுத்துலேயே மாட்டிட்டோம் இங்கே ஓன் ஹவுஸ் வந்ததுக்கப்புறம். அப்போ ரெண்டல் ஹவுஸில் இருக்கும்போது மாட்ட முடியலன்னு சொல்லிட்டு இந்த டேபிள் ஒன்று வாங்கியிருந்தோம். அதை வந்து எனக்கு கவுண்டர் டாப்பே சின்னது தான் அப்படிங்கிறனால இந்த டேபிளை கொண்டு வந்து நான் இங்கே போட்டேன். இந்த மிக்சி, பிளெண்டரு, ஏர் ஃப்ரையரு இதெல்லாம் இங்கே வச்சுக்கிறதுக்காக. அப்புறம் சமைச்சது ஏதாவது கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் இருக்கும் இல்லையா, அது இங்கே வச்சுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். பின்னால் வந்து அது சாம்பிராணி போடுறதுக்காக அதை வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது ஒரு சின்ன கவுண்டர் டாப்பு, அப்புறம் இது ஒரு கவுண்டர் டாப்பு, அப்புறம் இது ஒன்று. அதுக்கப்புறம் இங்கே சுற்றி கவுண்டர் டாப்பே கிடையாது. இங்கே ரெண்டுமே வந்து தண்ணி பிடிச்சி வைப்பேன் நான் எப்பயுமே. இங்கே ஆரோ வாட்டர் கிடையாது எங்களுக்கு. ஆரோ வாட்டர் எங்கள் ரெண்டு பேத்துக்குமே பிடிக்காது, எனக்கும் சரி அவருக்கும் சரி. அதனால் 15 days ஒன்ஸ் வந்து நல்ல தண்ணி வரும். அந்த நல்ல தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்காக இங்கே ஒரு 2 ட்ரம்மு. அப்புறம் இங்கே வந்து காய்கறி இல்லை சாரி பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம் அது மட்டும் இங்கே வச்சுக்குவேன். கீழே வந்து கிரைண்டர் இதில் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு என்னோடய குட்டி கவுண்டர் டாப் மேக் ஓவர். ஏன்னா சுற்றி நிறைய பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டாக தான் இருக்கும். அந்த ஜன்னலுக்குள்ளே மணி பிளான்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாங்காய் வந்து எனக்கு சாப்பிட்டு ரொம்ப பிடிச்சிது அதோட டேஸ்ட்டு. அதனால் சும்மா வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லி விதை வந்து போட்டு வச்சுருந்தா ஒரு 1 week ஆச்சு இந்தளவுக்கு வந்து முளைப்பு விட்டுருக்கு. வந்ததுக்கப்புறம் மாடித்தோட்டத்தில் அப்படியே வச்சுட்டு ஃப்யூச்சரில் பார்க்கலாம், கொண்டு போய் ஃபார்ம் ஹவுஸில் எங்கேயாவது வச்சிடலாம். அப்புறம் இந்த லைட்டெல்லாம் வந்து நாங்கள் இப்போ தான் செட் பண்ணோம். என்னோடய பழைய வீடியோஸில் பார்த்துருந்திங்கன்னா இந்த லைட்லாம் இருந்திருக்காது, இந்த மேக் ஓவருமே இருந்திருக்காது. நான் வந்து இப்போ தான் ஒரு 1 week முன்னாடி தான் இதெல்லாம் செட் பண்ணேன். ஆனால் 6 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றிட்டே தான் இருப்பேன். ஷார்ட்ஸில் பார்த்துருந்திங்கன்னா தெரியும். பழைய ஷார்ட்ஸ்லலாம் சமைக்கும் போது இங்கே இந்த மாதிரி கிடையாது. அப்புறம் அடுப்பு நிறைய பேர் கேட்குறீங்க. அடுப்பு வந்து நல்லாயிருக்கு. நான் 4 பர்னர் வர மாதிரி வாங்கியிருந்தேன். இது ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். 5000 என்னமோ சம்திங் நினைக்கிறேன். நல்லா இருக்குது. வாங்கி இப்போ ஒரு 3 months ஆகுது. நல்லா தான் இருக்குது. இப்போ வரைக்கும் ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லா தான் இருக்குது. ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான் கொடுத்தாங்க. ஏதாவதுனா நம்ம ரிட்டன் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது. நல்லா தான் உழைச்சிட்ருக்கு. அப்புறம் இண்டக்ஷன் எங்கே வச்சு சமைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இண்டக்ஷன் இங்கே தான் வச்சு சமைப்பேன். அது வீடியோஸில் நீங்கள் பார்க்கும்போது இங்கேயும் அங்கேயும் நான் ஓடிட்டுருப்பேன் மாற்றி. இங்கே வச்சு தான் சமைப்பேன். இங்கே வச்சுருக்கேன் இண்டக்ஷன். இப்போது தூக்கி இங்கே வச்சு இங்கே ப்ளக் பாயிண்ட் பண்ணி சமைப்பேன். இங்கேயும் அங்கேயும் மாற்றி அதனால தான் ஓடிட்டுருப்பேன். இப்போ ஏர் ஃப்ரையர் வந்து இப்போ தான் வாங்கியிருக்கேன். நேற்று தான் வந்துச்சு. இன்னும் நான் எதுவுமே பண்ணலை. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன். இது எப்படி இருக்கேன்னு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு அடுத்த லாங் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். என்னோடய கிச்சன் மேக் ஓவர் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு தான் மேக்ஸிமம் பண்ணியிருக்கேன். எதுவுமே நான் வந்து இதுக்காக வாங்கணும்
இதை வாங்கி தான் இதை பண்ண முடியும் அப்படிங்கிறக்காகலாம் இல்லை. ஒரு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த ஸ்பூன் ரெஸ்டர்லாம் நிறைய பேர் செராமிக்லலாம் வச்சுருப்பாங்க. எனக்கும் ஆசையாக தான் இருக்கும். பட் நம்மளுக்கு அது யூஸ் ஆகுமா, நம்ம கைப்பட்டு உடஞ்சிருச்சுன்னா அவ்வளோ காசு போட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால வேண்டாம், இப்போதைக்கு இது இருக்கட்டும். நம்மளுக்கு இங்கே ஸ்பேஸும் இல்லை. அதனால் நம்மளுக்கு அது தேவையான்னு பார்ப்பேன். தேவைன்னா வாங்குவேன், தேவையில்லைன்னா விட்டுருவேன். இந்த கத்தியே பார்த்தீங்கன்னா இப்போ தான் வாங்கினேன். ஒரு 1 வீக் 10 days தான் ஆகுது. எல்லாமே கொஞ்சம் ஷார்ப்னஸ் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன், அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.